ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன இப்போ வீடியோ பார்க்குறோன்னா, நம்ம இன்ஸ்டண்ட்டாக அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லோரும் நிறைய பேர் அடை இன்ஸ்டண்ட் அடை மாவெல்லாம் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியல, வாங்கி பார்த்தா தான் தெரியும். பட் நான் ரெண்டுமே நான் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தோசை மாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இதுவும். நான் ஃபஸ்ட்டு 2 விதமாக ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ட்ரையாக அரைச்சி பருப்பை நல்லா கழுவின உடனே காய வச்சு எப்படி நான் சத்து மாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கழுவின உடனே காய வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சியில் பொடி பண்ணி அதை ஊற வச்சு அரைச்சி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது ஒரு மைனஸ் என்னன்னா, அது புளிக்க மாட்டேங்குது சரியா. நீங்கள் அது ஊற வச்சுட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள். நம்ம அரைச்சி அடை செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு வரல, புளிக்க மாட்டேங்குது. அந்த புளிப்பு உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் மாவு, அந்த மாதிரி வரலை. அதனால் திரும்பவும் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா பருப்பு எல்லாம் எவ்வளோ வேணுமோ அளவு எடுத்துகிட்டு அதை ஊற வச்சுக்கிட்டேன். நான் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் 2-3 நாள் காய வச்சுட்டேன். அந்த ஊற வைக்கிற டைமில் பாருங்கள், முளை கட்டிடுச்சு. இந்த பச்சை பயிரெல்லாம் முளை கட்டிடுச்சு பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முளை கட்டினா நல்லது தான் உடம்புக்கு. ஸோ அதனால் அப்படியே நான் முளை கட்டினா பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதை திரும்பவும் காய வச்சுட்டேன். ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. பட் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 1 டேவே போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இல்லைனா 2 நாள், மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே நல்லா காஞ்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் எல்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஊறினதை நல்லா காய வச்சுட்டு, இது ஒரு 4-5 நாள் ஆச்சு ப்ராசஸ். நான் அதனால் வீடியோ கட் பண்ணி எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா காய வச்சதுக்கப்புறம் காயும் போதே ஃபஸ்ட்டு நாளே முளை கட்டிடுச்சு. ஸோ அந்த முளை கட்டினதோடய சேர்ந்து, முளைனா எல்லாமே முளைக்கட்டல, கொஞ்சமாக அந்த பாசிப்பயிறு மட்டும், மற்ற பயிரெல்லாம் ஒன்றும் முளைக்கட்டல. அதையெல்லாம் நல்லா ட்ரையாக நான் காய வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணிக்கிட்டேன். பவுட்ரு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நான் எப்படி பண்ணேன்னா, அரிசியை தனியாக காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு வகையிலெல்லாம் காய வச்சு அதை பொடி பண்ணி பாருங்கள், முன்னாள் நாள் நைட்டு ஊற வச்சேன். காலையில் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு. இது நம்ம அரைச்சி எப்படி செய்வோமோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு. பட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம ட்ரையாக வாங்குகிற தெரியல, எனக்கு வெளியில் வாங்கினதில்லை நான். பட் எல்லாருமே அப்படியே தான் அரைக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சா தான் நம்ம வீட்டுக்குன்னா நம்ம ஊற வச்சு அரைப்போம். அது ரொம்ப ப்ராசஸ் அதிகம்தான். பட்டு கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல சேல்ஸுக்கு. பாருங்கள், நான் ஊற வச்சு அரைச்சி அந்த மாவோட கொத்தமல்லி தழையும் போட்டு ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணது இருந்தது, அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் மாவை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் தூவிக்கோங்க, பச்சை கொத்தமல்லி தழையும். நான் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. ஸோ அதனால் அந்த வீடியோவும் உங்களுக்கு போடலாம்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது வேணும்னா செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷினில் 1க்கு 2 கூட அரைச்சிட்டு வந்துக்கோங்க. நான் மிக்சியில் அரைக்கிறனால ரொம்ப 1க்கு 2 அரைச்சா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வரல. ஸோ நல்லாவே நான் அரைச்சிக்கிட்டேன், ஓரளவுக்கு குருணை வர வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவையும் தனியாக அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் அரிசி மாவு 2 கரண்டி போடுறீங்கன்னா இதுவும் 2 கரண்டி இந்த பருப்பும் போட்டுக்கோங்க. போட்டு நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போதும். நல்லா உங்களுக்கு இதாகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொத்தமல்லி தழை, உங்களுக்கு என்னென்ன இதிலே உங்களுக்கு காரம் ஆல்ரெடி நம்ம போட்டு தான் அரைச்சிருப்போம் அந்த மாவில். ஸோ அதனால் காரம் தேவைப்படாது. நான் என்னென்ன போட்டேன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே கடலப்பருப்பு 1 கப்புனா கடலப்பருப்பு 1 கப்பு, பாசி பயிறு 1 கப்பு, அப்புறம் துவரம்பருப்பு 1 கப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். மிளகு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு காய்ஞ்ச வரமிளகா ஒரு 6-7, உங்கள் காரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க.
இதையெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இஞ்சியும் வந்து இது பண்ணிக்கலாம். இஞ்சியும் வந்து காய வச்சு அதை வந்து தோல் சீவி நல்லா ஸ்லைஸாக பண்ணி அதை காய வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடராக பண்ணி கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதை வந்து நான் வந்து மிளகும், ஜீரகம், இந்த வரமிளகா இதெல்லாம் வந்து தனியாக நான் வந்து பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊற வைக்கல, பருப்பு வகையில் மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன். இது நிறைய இந்த மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஜீரகம், சோம்பு இதெல்லாமே நம்ம தனியாக ட்ரையாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை வந்து இதோட நான் மாவு அரைச்சதுக்கப்புறம் இதோட கலந்து வச்சுக்கிட்டேன் நான். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு பண்ணணுன்னு கிடையாது. அதையெல்லாம் பொடியாக நீங்கள் வந்து ட்ரை பொடியாகவே பண்ணி வச்சு போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் எல்லாமே. ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாமே நான் வீட்டில் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வீட்டில் செஞ்சதை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஜிஞ்சர் பவுடர், அது என்ன சொல்கிறது, இஞ்சி வந்து காய வச்சதை வந்து நான் சுக்கு வந்து நான் போட்டு அதிலே அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சுக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ வந்து இது போட்டுக்கலாம். வந்து என்னது பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து இது போட்டிருக்கோம் நம்ம பருப்பு வகைகள். அதனால் ஒவ்வொருத்தருக்கு வயிறு வந்து உபசமாக இருக்கும், வயிறு கொஞ்சம் பிரச்சனையாகும். கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தாமல் செய்யாதீங்க. இஞ்சியும் நம்ம போட்டிருக்கோம், அதாவது சுக்கா போட்டிருக்கேன் நான். சுக்கு நல்லா காய வச்சு அந்த ட்ரை பவுடர் அரைக்கும் போது நான் போட்டிருக்கேன். அது மாதிரி நல்லாயிருக்கு. பாருங்கள், இப்போ வந்து இந்த அடை வந்து நீங்கள் அரைச்சி பண்ணால் எப்படி இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் இருக்கும். அதே புளிப்புத்தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் அட்வான்ஸாக செஞ்சு வைக்கிறீங்க. ஆனால் வேலை டபுள் வேலை தான். நீங்கள் ஒரு நாள் சிரமம் பார்க்காம இதை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்யூச்சரில் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அப்படி நான் பண்ணுற டைமில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணி எனக்கு நல்லா வந்ததுனா தான் நான் சேல்ஸ்க்கு கொடுப்பேன். பணம் வந்து ஒரு மேட்ரு தான். எல்லாேருக்கும் பணம் சம்பாதிக்கணும், எல்லாேருக்கும் தேவை தான். பட் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணால் அதனால் ஒருத்தர் பெனிஃபிட் அடைஞ்சால் அவங்க நல்லா இருந்தால் அது நம்மளுக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேரும். ஒரு பர்சன்னாலும் வரும். ஸோ அந்த மாதிரி அதனால் நான் ட்ரை பண்ணி எல்லாம் நல்லபடியாக வந்ததுன்னா ஃப்யூச்சரில் நான் அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலான்னு பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக வருது. நீங்கள் ட்ரையாக பொடி பண்ணி அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக புளிப்பு தன்மை வரதில்லை. நான் ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டேன். அதனால தான் இந்த லாங் வீடியோவாக பண்ணுறனால சில பேர் வளவலான்னு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாரும் இதை சொல்லித்தரதில்ல. நான் பார்த்த வரைக்கும் வீடியோஸ் நிறைய பார்க்குறோம், இப்படியே போட்டுங்க இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ரொம்ப மெயின் பாயிண்ட்ஸ் வந்து யாரும் ஷேர் பண்ணுறதில்ல. அவங்க வேணும்னே சொல்கிறதில்லன்னு தெரியும், வேணும்னே சொல்கிறது இல்லையானுங்கிறது தெரில. பட் ஆனால் மறந்துடுறாங்களான்னு தெரில. பட் அது நுணுக்கங்கள் வந்து சில பேருக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நானும் அந்த மாதிரி ரொம்ப தடுமாறி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் மற்றவங்களும் அதை தடுமாறக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஊற வச்சு பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டு வேறு, நீங்கள் ட்ரையாக பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் வேறு. அது வேணால் சிறுதானியங்களுக்கு வேணால் ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா ஓகே. பட் இட்லி தோசை மாவும் அடை தோசை மாவுக்கும் கண்டிப்பாக ஊற வச்சு அது காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நல்லா சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.